நெகேமியா பாபிலோன் தேசத்திலே ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாயிருந்தான். அவன் பானபாத்திரம் கொடுக்கும்போது எல்லா நாளும் போல அல்ல, அன்றைக்கு மிகவும் துக்கமுகமா இருக்கிறான். உடனே ராஜா அவனை பார்த்து கேட்கிறார், நீ துக்கமுகமா இருக்கிறது என்ன? இது மனதின் துக்கமே ஒன்றி வேறொன்றும் இல்லை என்று சொல்லுகிறான். அப்பொழுது நெகேமியா மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடைக்கும் போதும் நான் துக்கமுகமாயிராதிருப்பது எப்படி? அப்போ இந்த நெகேமியா துக்கமாயிருக்கிறது நல்ல துக்கமாயிருக்கிறது. லௌகீக துக்கங்களும் உண்டு, தேவனுக்கேற்ற துக்கங்களும் உண்டு. தேவனுக்கேற்ற துக்கங்களை வருகிற நாட்களிலே பார்ப்போம். இப்பொழுது உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கும் காரணங்கள் சிலவற்றை நாம் பார்ப்போம். முதலாவது ஒழுங்கீனம். உங்களிடத்தில் ஒழுங்கீனம் காணப்படுமானால் உங்களுக்கு சந்தோஷமாய் இருக்க முடியாது. சகலமும் நல்லொழுக்கமும் கிரமமுமாய் செய்யப்பட கடவது. எல்லாவற்றையும் ஒழுங்காய் செய்ய தேவன் விரும்புகிறார். எல்லாம் ஒழுங்காய் இருக்க வேண்டும். உங்கள் நேரத்திலே நீங்கள் ஒழுங்காய் இருக்க வேண்டும். உங்கள் உடைகளை நீங்கள் பயன்படுத்துவதிலே நீங்கள் ஒழுங்காய் இருக்க வேண்டும். உங்கள் வீட்டு காரியங்களை செய்கிறதிலே நீங்கள் ஒழுங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளை நடத்துகிறதிலே ஒழுங்கு இருக்க வேண்டும். பிள்ளைகளும் நடக்கையிலே ஒழுங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கல்லூரியிலே பள்ளியிலே படிப்பீர்கள் என்று சொன்னால் அதில் ஒழுங்கு இருக்க வேண்டும். ஒழுங்கீனம் இருக்கும்போது அதற்கான தண்டனைகள் உங்கள் மேல் வரும். தண்டனை வந்தால் யாரால் தான் சந்தோஷமாய் இருக்க முடியும்? ஏன் உங்கள் சந்தோஷத்துக்கு குறைபாடு இருக்கிறது? நீங்கள் ஒழுங்கீனமாய் நடந்து கொள்கிறீர்கள். உங்கள் வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாம் ஒழுங்காய் இருக்கிறதா? ஒழுங்கீனமாய் தாறுமாறாய் கிடைக்கும் என்று சொன்னால் அந்த இடத்துல எப்படி தேவனால் வந்து உலாவ முடியும்? ஒழுங்கில்லாத இடத்துல தேவன் இருக்க மாட்டார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். எனக்கு பிரியமானவர்களை, ஒழுங்கின்மை வெறுமையை கொண்டு வரும். அப்போ ஆவியானவர் தான் அந்த இடத்தை சரியாக்க முடியும். புதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.